ஆண்டவரை புறக்கணித்தால் ஒரு அதிகாரி கிறிஸ்துவையும் கிறிஸ்தவ மக்களையும் மிகவும் வெறுத்தார். அவருடைய மனைவி முதல் பிரசவத்திற்காக கிறிஸ்தவ மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டாள். அவளும் கிறிஸ்தவர்களை வெறுப்பவள். அவள் படுத்திருந்த அறையின் சுவரில் மனிதரை ரட்சிக்க கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட காட்சியின் படம் தொங்கிக் கொண்டிருந்தது. அவள் அதை பார்த்த பொழுது மிகவும் கோபமடைந்து தான் அந்த அலங்கோல முகத்தை பார்க்க சகிக்கவில்லை என்றும் என்னுடைய குழந்தையும் அந்த படத்தை பார்க்க கூடாது என்று சொல்லி அந்த படத்தை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்றும் கத்தி கூச்சலிட்டாள். சிறிது நேரத்தில் ஒரு அழகிய குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்தோ பரிதாபம், அந்த குழந்தை பார்வையற்ற குழந்தையாய் பிறந்திருந்தது. வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அருமையான என் அன்பு தேவ ஜனமே, இத்தியான பகுதியில் ஆண்டவர் நமக்கு அருமையாய் கற்றுக் கொடுக்கிறார். நேபுகாத் நேச்சார், ஆண்டவரை புறக்கணித்த நேபுகாத் நேச்சார் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார் என்று வாசிக்கிறோம். அவருடைய மகனான பெல்சாசாரும் தேவனை புறக்கணித்து மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து குடித்து வெறித்து தனக்கு கீழிருந்த தன் 1000 பிரபுக்களுள் தன் குடும்பத்தார் அனைவரையும் பாவம் செய்ய பண்ணினதால் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டான். நாமும் அநேக நேரங்களில் நம்முடைய செயல்கள் மூலமாகவும் நடக்கைகள் மூலமாகவும் தேவனை விட்டு பின்வாங்கி மறுதலிக்கிறோம். மாறாக அவர் பாதத்தை தேடி ஓடி வருவோமா? சவுல் ராஜா தேவனை புறக்கணித்தார், தேவனும் அவன் ராஜாவாயிராதபடி புறக்கணித்தார். தானியேல் கர்த்தருக்கென்று தீட்டானவைகளை புறக்கணித்தான். ஆகவே தேவன் அவனை தேசத்திலே அதிகாரியாக உயர்த்தினார். தானியேல் 5:29 வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். நீங்களும் தேவனை எப்போதும் உங்கள் பட்சமாய் வைத்திருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை வெறுத்து விடுங்கள். தேவன் விரும்பாத எந்த ஒன்றையும் உங்கள் வாழ்விலே அனுமதிக்க விடாதிருங்கள். விசுவாசி என்று சொல்லிக் கொண்டு ஆண்டவரின் சித்தப்படி செய்யாதவர்கள் அவரை புறக்கணிக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய சித்தப்படி செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்திலே தருகிறோம்.